2024 கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி கேள்வி. அதில் திருக்குறள் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 8 கேட்கப்பட்ட கேள்விகள். முதல்ல இதை நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். அறம்பொருள் இன்பம் அப்படின்னு பிரித்து பார்க்க போகிறோம். அறமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பொதுவாக அறத்துப்பால் எத்தனை குறள்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறத்துப்பால் 380 குறள் நமக்கு தெரியும். அறம் 380, இது பொருள் 700, இன்பம் 250, மொத்தமான 1330. அதிகாரம்னு பார்த்தா அறம் 38, பொருள் 70, இன்பம் 25, 133 மொத்தம். ஸோ இது எல்லாருக்குமே தெரிந்த எளிமையான ஒரு கேள்வி. அடுத்தது அறத்துப்பால 4 பிரிப்பு. என்னது? அறம்னா 4, பொருள்னா 3, இன்பம் அப்படின்னா 2. இது எல்லாமே இயல்கள். திருக்குறளில் மொத்தம் 9 இயல்கள் உண்டு. ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டே வரும். 4, 3, 2 மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 9 இயல்கள் இருக்குது. இதில் 4 இயல் இருக்குது. இதில் அறத்துப்பால். அதில் முதல் இயல் தான் பாயிரவியல். பாயிரவியல் 4 அதிகாரம் இருக்குது. அதில் முதல் அதிகாரம் தான் கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தில் முதல் கேள்வி என்ன அப்படின்னா, கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல். ஒரு 4 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இந்த 4 அதிகாரத்தை தான் பாயிரம் அப்படின்னு சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது மிகச்சரியானது. முதல் அதிகாரம், 2வது அதிகாரம், 3, 4 இது வரிசையாக இருக்குது. இதுதான் பாயிரம். கடவுள் வாழ்த்தில் கடவுள் அப்படிங்கிற சொல் 3 குறளில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் வாழ்த்தில் அந்த வாழ்த்தில் 10 குறளை வாசித்து பார்த்துருந்தாலே நமக்கு தெரியும். அதில் கடவுள் அப்படிங்கிற வார்த்தை எந்த இடத்துலையுமே வராது. அப்போ இந்த 2வது கொஷின் தப்பு. 2வது ஆன்சர் தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுனாலே நம்ம இந்த கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இது 2 சரின்னு கொடுத்துருக்கான். அப்போ இது தப்பு. இங்கேயும் 2 சரின்னு கொடுத்துருக்கான், தப்பு. இங்கே 2 சரின்னு கொடுத்துருக்கான், தப்பு. அப்போ இது மட்டும்தான் ஆன்சர் அப்படின்னு நம்ம இதிலே சூஸ் பண்ணிடலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்தில் வருணதேவன் அப்படிங்கிற சொல் வரவில்லை. அப்போது இந்த 2 குறள் அதிகாரத்தையும் வாசிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு இதுக்கான ஆன்சர் தெரியும். வருணதேவன் அப்படிங்கிறது வான் சிறப்பு அதிகாரத்தில் எங்கேயுமே சொல்லப்படலை. அப்போ அதுவும் சரிதான். மனத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம் என்கிறார் வள்ளுவர். அதுக்கு தான் ஒரு குறள் இருக்குது. என்னது அப்படின்னா, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. இப்போ இந்த மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அதாவது உள்ளத்தில் ஒருத்தன் மாசு இல்லாமல் குற்றம் இல்லாமல் ஒருத்தன் இருக்கிறது தான் அனைத்து அரண். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து அரண் ஆகுல நிரப்பிற. வேற ஒரு அறம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. குற்றம் இல்லாமல் மனசளவில் குற்றம் இல்லாமல் எதையும் தவறாக சிந்திக்காமல் இருந்தாலே அதுவே சிறந்த அறம் தான் அப்படிங்கிறது வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்போ இதுவும் சரிதான். அப்போ 2வது உள்ளது மட்டும் தவறு. அப்போ ஆன்சர் பி. இந்த மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நிரப்பிற அப்படிங்கிறது எங்கே இருந்துச்சு அப்படின்னா அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இடம்பெறுது. அடுத்ததாக கடவுள் வாழ்த்துலேருந்து இன்னொரு கேள்வி. திருக்குறளில் கூறப்படக்கூடிய கடவுள் பற்றிய கருத்துக்கள். ஆதி பகவான், வாளறிவன், மலர்மிசை ஏகினான், இறைவன். இது கடவுளை குறிப்பதற்காக வழங்கப்படுது. இது சரிதான். இந்த 4மே அந்த அதிகாரத்தில் வரும். இவை கடவுளுடைய சிறப்பியல்புகளை கூறுகின்றனவே தவிர கடவுள் பெயர்கள் இல்லை. குறிப்பிட்டு இது சிவன், திருமால், முருகன் எந்த ஒரு கடவுளுடைய பெயரையுமே குறிப்பிடலை அப்படின்னு சொல்கிறாங்க. சிறப்பியல்பு அப்படிங்கிறது இறைவன், எல்லாத்துக்கும் மேலானவன் இறைவன் அப்படிங்கிற பொருளில் கூறுது. ஆதி பகவான்னா முதல்ல உருவாகினவன் அப்படின்னு அந்த தன்மையை தான் உணர்த்ததே தவிர, அந்த சிறப்பியல்பை தான் உணர்த்ததே தவிர எந்த கடவுளுடைய பெயரையும் குறிப்பிடவில்லை அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுவும் சரிதான். இவற்றை கொண்டு ஒரு சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு முடிவு செய்தது கடினம். இப்போ பொதுவாக இறைவன் அப்படின்னா அது எந்த இறைவனையும் குறிக்கும். இல்லை, இப்போ ஒவ்வொருத்தரும் வழிபடக்கூடிய இறைவனைக்கும் பொருந்தமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சரி. அப்போ அதனால் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுவும் சரிதான். ஆனாலும் ஒவ்வொருத்தரும் தம்முடைய மதத்தினராக திருவள்ளுவரை சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்குது. திருவள்ளுவர் எங்கே இதை தான் சார்ந்தவர், திருவள்ளுவர் சொன்ன கருத்துக்கள் எங்கே இதிலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் சரிதான். அப்போ 4மே சரி. ஸோ அப்போ அனைத்தும் பொருந்தும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதே மாதிரி இப்போ கடவுள் வாழ்த்தில் 4 கொடுத்துருந்தான். ஒன்று ஆதி பகவன், வாளறிவன், மலர்மிசை ஏகினான், இறைவன், 4 இருக்குது. இதே மாதிரி இன்னும் பார்த்தோம் அப்படின்னா வேண்டுதல் வேண்டாமை இலான், தனக்குமை இல்லாதான், அறவாளி அந்தணன், என் குணத்தான் இது எல்லாமே கடவுள் வாழ்த்தில் இறைவனை குறிக்கிற மாதிரியான சொற்களாக இருக்குது. அடுத்ததாக வான் சிறப்பதிகாரம். வான் சிறப்பதிகாரத்துலேருந்து 2 கேள்வி கேட்டிருப்பாங்க. முதல்ல என்ன அப்படின்னா, ஒரு திருக்குறள் பெரும்பாலும் இப்படி தான் கேட்பாங்க. திருக்குறள் ஏதாவது ஒரு லைனை விட்டுட்டு ஃபஸ்ட் லைனையோ கடைசியோ விட்டுட்டு அதை என்னன்னு கேட்பாங்க. டேஷ் கொடுத்து தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காது ஆகிவிடின் அப்படின்னு திருவள்ளுவர் எதை குன்றும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் அப்படிங்கிறது தான் அதான குறள். அதாவது நெடுங்கடல், பெரிய கடல், அது கூட என்ன செய்யுமா, தண்ணி இல்லாமல் தன்னோட நீர்மை குன்றி போகும், வத்தி போகும். எப்போ அப்படின்னா தடிந்து எழிலி மேகம். இந்த மேகம் தான் நல்காதாகிவிடின். நல்காதுன்னா வழங்காது, கொடுக்காது. அப்போ மேகம் கொடுக்கலை அப்படின்னா பெரிய கடல் என்ன செய்யும்,
வத்தி போயிடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. இப்போ இதில் எலிமினேஷன் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா தன் நீர்மை குன்றும், நீர்மை குன்றும், நீர் குன்றும் அப்படின்னா இப்போ தானம் எப்படி நீர் குன்றும், தானத்தில் நீர் எப்படி இருக்கும், பூசணைனா ஒரு வழிபாடு, அதில் எப்படி நீர் குன்றும், ஏரின் உலார், ஏர் வச்சு உழும்போது தண்ணி எப்படி குன்றும், அதிலே பார்த்தோம்னா தண்ணி நீர் குன்றும் அப்படின்னாலே ஏதோ ஒரு கடல் அப்படிங்கிறத வச்சு கூட நம்ம ஆன்சர் பண்ண முடியும். திருக்குறளில் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். அடுத்த கேள்வி, திருக்குறள் கேள்வி. தானம் தவம், ஒன்று தானம் இன்னொன்று தவம், இந்த ரெண்டும் இந்த உலகத்தில் தங்காது அப்படிங்கிறதுக்கு வள்ளுவர் என்ன காரணம் சொல்கிறாரு. தானம் பிறருக்கு தானம் கொடுக்குறாங்க, தவம் பண்ணுறாங்க, அமைதியாக தவம் பண்ணுறாங்க, இந்த ரெண்டுமே உலகத்தில் தங்காது, எது நடந்தா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை குறள் படிக்காமலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். படிக்கலை, கல்லாமல் ஒருத்தர் தவம் பண்ண முடியுமா? படிக்காதவங்க முனிவர் ஆகுறாங்க. அப்போ இது கிடையாது. ஊழ்ங்கிறது சில இடங்களில் சொல்கிறார் வள்ளுவர், ஆனால் சில இடங்களில் அதை நம்மளோட முயற்சினால் மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதையும் சொல்ல முடியாது. தீய நட்பு இருந்தால் இந்த உலகத்தில் தானமும் தவமும் இருக்காதா அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போ இதில் மழை இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது நம்ம. அப்புறம் எங்கிட்ட நமக்கே ஒன்றும் இருக்காது, அப்புறம் எங்கே தானம் பண்ண முடியும், நம்மளால் தவம் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம். தானமும் தவமும் இந்த ரெண்டுமே இந்த உலகத்தில் தங்காது. வியன் உலகம், மிகப்பெரிய உலகத்தில் தங்காது. எப்போ வானம் வழங்காத நீ வானம் வழங்கலைன்னா என்ன செய்ய முடியாது, தானமும் தவம் இந்த ரெண்டும் வழங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அரண் வலியுறுத்தலில் வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல், இதுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்கிறது தான் சிறந்தது அப்படிங்கிறத எந்த அதிகாரத்தில் சொல்கிறாரு. பொறாமை இருக்கக்கூடாது, ஆசை இருக்கக்கூடாது, சினம் இருக்கக்கூடாது, கடுஞ்சொல் இருக்கக்கூடாது, நாளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எந்த இடத்துல சொல்கிறாரு அப்படின்னா, கொடுங்கோன்மை அப்படிங்கிறது ஒரு அரசன் எப்படி கொடுமையாக மக்களை ஆள்றான், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி இதை சொல்கிறது தான் இது. அடுத்து குற்றங்கடிதலை குறங்கடிதல்னு போட்டிருக்காங்க. குற்றங்கடிதல், ஒரு தவறு செய்யும்போது அதை கடிந்துரைத்தல் அப்படிங்கிறது தான் குற்றங்கடிதல். இல்வாழ்க்கை, இதில் இல்வாழ்க்கை அப்படிங்கிறதும் அரண் வலியுறுத்தலும் ஓரளவு பொருந்தி வரும். அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்கும். இப்போ அழுக்காறு தான் என்னது, பொறாமை அப்படிங்கிறதுடைய பொருள். ஆசை, அவாவை தான் ஆசைன்னு சொல்கிறோம். வெகுளிங்கிறது தான் கோபம், சினம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். இன்னாச்சொல், இன்னாத சொல், கடுமையான சொல், சொல்லக்கூடாத சொல். அப்போ இந்த நாளும் இழுக்கா என்றது அறம், இந்த நாளும் இல்லாமல் இருக்கிறது தான் அறம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. இது அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு. இந்த குறள் வச்சு நிறையா கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இழுக்கா என்றது அறம் எது, இப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷனில் அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல்னு கொடுப்பாங்க. அதேமாதிரி இந்த நாளையும் ஆப்ஷனாகவும் கொடுப்பாங்க. அடுத்தது இல்லறவியலில் இல்வாழ்க்கை, இல்லறவியல் 2வது இயல், இதில் ஒரு 20 திருக்குறள் இருக்கும், 20 அதிகாரம் இருக்கும். ஸோ இதில் 5வது இல்வாழ்க்கைன்னு சொல்லப்படக்கூடிய அதிகாரம் இந்த இல்லறவியலில் தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பண்பும் பயனும் இங்கேயே வந்துருச்சு, திரும்ப இங்கே பண்பும் பயனும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பண்பும் பயனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிற மாதிரி வராது. அப்போ இதில் வராது. பொண்ணு பொருள் இருந்தால் தான் இல்வாழ்க்கையோட பண்பும் பயனுமா, அதுவும் வராது. பார்த்தாலே நமக்கு தெரியுது. அப்போ இதையும் எலிமினேட் பண்ணலாம். அறம்பொருள் வருமா, அன்பும் அறனும் வருமா? அன்பும் அறனும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. முடிஞ்ச வரைக்கும் எலிமினேட் பண்ணி பார்க்கணும். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் இல்வாழ்க்கையுடைய பண்பும் பயனும். பண்பு இருக்கிறது, இல்வாழ்க்கையோட பண்புங்கிறது என்ன, அன்பு இருக்கிறது தான். இல்வாழ்க்கையோட பயன் நம்ம எதிர்பார்க்குறோம், மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய அறம் தான் இல்வாழ்க்கையுடைய பயன் அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அடுத்ததான் மக்கட்பேறு. தந்தை மகற்காற்றும் நன்றி, ஒரு தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய உதவி நன்றி, தந்தையுடைய டியூட்டின்னு கூட சொல்லியிருக்காங்க. இதில் தந்தையுடைய கடமை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், திருவள்ளுவர் 3 விஷயங்களை சொல்கிறார். ஒன்று தந்தை மகனுக்கு செய்யக்கூடியது, 2வது மகன் தந்தைக்கு செய்யக்கூடியது, 3வது ஒரு தாய்க்கு ஒரு மகன் செய்யக்கூடியது அப்படி எடுத்துக்கலாம். தந்தை மகற்காற்றும் நன்றி அப்படின்னா, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். ஒரு அவையில் போய் முந்தி இருக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய அறிஞனாகணும், ஒரு பெரிய அவையில் போய் இருக்கணும் அப்படின்னா அவன் அதுக்கு தகுதியானவனாக இருக்கணும். அந்தளவுக்கு அவனை வளர்த்து விடுறது தான் ஒரு தந்தையால் செய்யக்கூடிய செயல். அவனை சண்டை போடுற செய்கிறதோ அல்லது கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறதோ பொருளீட்ட சொல்கிறதோ கிடையாது. அவையத்தில் முந்தி இருக்கக்கூடிய செய்யக்கூடிய செயல்னால் அவனை ஒரு உயர்த்தி பார்க்குறது.
இது மகன் தந்தைக்கு ஆற்றக்கூடிய உதவி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மகன் தந்தைக்கு ஆற்றக்கூடிய உதவி அப்படின்னா, இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல். அவன் ஒரு பையன் தந்தைக்கு என்ன செய்யக்கூடிய உதவி, பெரிய உதவி என்ன அப்படின்னா, மற்ற எல்லாரும் சொல்லுவாங்களாம், இவன் தந்தை வந்து என்னோற்றான் கொல், நோற்றான் நோன்பு, அதாவது என்ன தவம் செஞ்சானோ, என்ன தவம் செஞ்சு இந்த பிள்ளையை பெற்றானோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சொல் அடுத்தவங்க பார்த்து புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு இருக்கணும். அதுதான் ஒரு பையன் தந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அங்கீகாரம் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு பையனை சான்றோன் அப்படின்னு சான்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது அவனை பெற்றதை விட அவனுடைய தாயார் வந்து பெரிய மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த 3 விஷயமும் மக்கட்பேரில் தான் இருக்குது. அடுத்து அன்புடைமை. அன்புடைமையில் வள்ளுவர் என்ன சொல்கிறார், என்பும் உரியர் பிறருக்கு. திருக்குறளுடைய முதல் லைனை விட்டுட்டு 2வது லைனை கொடுத்துட்டு முதல் லைனை உள்ள ஆளை என்னன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல வரும். அப்போது இதை குறளை பார்த்தோம்னா, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அப்போ அன்புடையார் அப்படிங்கிறது தான் சரியானது. இப்போது அன்பில்லாதவங்க எல்லாத்தையும் தமக்குடைய பொருளாகவே நினைப்பாங்க. ஆனால் அன்புடையவங்களோ என்பும், அதாவது என்புனா எலும்பு அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய உடல் பொருள் ஆவி அப்படிங்கிறத இந்த அர்த்தத்தில் குறிக்குது. ஸோ உடல் பொருள் ஆவியையும் பிறர்க்காகவே எண்ணுவாங்க. எல்லாமே பிறருக்கு கொடுக்குறத யோசிக்க மாட்டாங்க, நமக்குன்னு வச்சுக்கிட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அதான் அன்புடையவர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்ததாக விருந்தோம்பல் என்ன கொடுத்துருக்காங்க, செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் யாருக்கு விருந்தினராக அமைவான் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போது முதல்ல யாருக்கு விருந்தினராக அமைவான் அப்படிங்கும்போது இந்த குறள் பார்த்தோம் அப்படின்னா, செல்விருந்து ஓம்பி. இப்போது ஒருத்தர் விருந்துக்கு வந்துட்டு செல்கிறாரு, விருந்து முடிச்சுட்டு போகிறாரு, தன்னுடைய வீட்டுக்கு விருந்து முடிச்சுட்டு போகிறாரு. அதை சந்தோஷமாக அவரை வழி அனுப்பி வைக்கிறதும், அவர் போன உடனே அடுத்து வருவிருந்து பார்த்திருப்பான். இன்னும் யாரோ ஒருத்தர் வந்தால் அவங்கள வரவேற்று அவங்களுக்கு விருந்தோம்பல் பண்ணணும் அப்படின்னு ஆசை பண்ணுறவனுக்கு நல்விருந்து வானத்தவருக்கு. அவன் யாரோட விருந்தினராக அமைவான், வானத்தவருக்கு, வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு அப்படிங்கிறதா சரியான விடை. அப்போ இதில் விருந்து அப்படிங்கும்போது பெரிய செல்வந்தருக்கு விருந்தாக அமைய மாட்டான் அப்படின்லாம் வள்ளுவர் பெருசாக சொல்ல மாட்டார். செல்வந்தர்கள் தான் அப்படின்னு சொல்ல மாட்டார். இதில் அரசனுக்கா தேவர்களுக்கா அப்படிங்கிறது தான் கன்ஃபியூஸ் ஆகும். தேவர்கள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து, உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடவை மடவார்கண் உண்டு, இதன் பொருள் கூறுக. ஸோ உடைமையுள் இன்மை, உடைமையில் இன்மை இங்கே கொடுத்துருக்கோங்க. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல், நம்மளுடைய உடைமை அப்படிங்கிறது நம்முடைய பொருள் எல்லாமே இருக்கிறது. எப்படி வறுமையோ, அதாவது பொருள் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய வறுமையோ, அதே மாதிரி இந்த விருந்தோம்பல் ஓம்பா மடமை, அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அடுத்தவங்களை வரவேற்று விருந்தோம்பல் செய்யக்கூடாது அப்படிங்கக்கூடிய அந்த மடமை யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா மடவார், மடத்தனமான செயல்களை செய்யக்கூடியவங்கள்ட்ட இருக்கும், பேதைகள்கிட்ட இருக்கும், அறிவில்லாதவங்கள்ட்ட இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இதில் நம்மளை குழப்பறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மடவார் கண் அப்படின்னோடனே பெண்கள் அப்படின்னு எல்லா இதுலேயும் வரும், பெண்கள். அப்போ இது ஒன்று மட்டும்தான் பெண்கள்னு இல்லை, அதுதான் சரியான விடை. அதாவது செல்வத்தில் வறுமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உண்மையிலே விருந்தோம்பலை செய்யாதது தான் அது ஒரு பேதமை, ஒரு முட்டாள்தன்மை. அந்த பேதமை யாருடைய ஒழுக்கம், பேதையருடைய ஒழுக்கம். மடவாருங்கிறது இங்கே பேதையர் அப்படிங்கிற பொருளில் வரும். மடவார்னா பெண்களும் அர்த்தம் உண்டு, அதுக்காக தான் நம்மளை குழப்பறதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ பி தான் ஆன்சர். அடுத்து இனியவ குறள். கனியிருப்ப காய்க்க பிறந்தற்று. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருக்குறளுடைய முதல் வரியை கொடுக்கல, 2வது வரி கொடுத்துருக்காங்க. கனியிருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு கொடுத்துட்டு எது அப்படின்னு இனிய உளவாக இன்னாத குறள், முதல் வரியை கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இனிய உளவாக இன்னாத குறள். அப்போ இனிமையானது இருக்கும்போது, இனிய வார்த்தைகள் இருக்கும்போது இன்னாத குறள், இனிமை இல்லாத வார்த்தையை சொல்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா, கனி இருக்கும்போது காயை போய் கடித்து திங்கிறதுக்கு சமம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். செய்நின்றி அறிதல். எதனை பனையளவு நன்றியாக கொள்வாங்க ஒருத்தங்க, இது பனையளவு நன்றி அப்படின்னு எப்போ கொள்வாங்க அப்படின்னு கேட்குறாரு. திணைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையாக கொள்வார் பயன் தருவார். ஒரு திணை அளவு, திணை தானியங்கள் அப்படி இருக்கும், சின்னதாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு உதவி செஞ்சால் கூட பனைத்துணையாக, பனை அளவுக்கு அதை பெருசாக நினச்சி போட்டுருவாங்க. அந்த பயன் தெரிவார், அந்த பயனை
உணர்ந்தவங்க, அவங்களுக்கு தக்க சமயத்தில் அந்த உதவி கிடச்சிருக்கும். ஸோ அந்த பயனை தெரிஞ்சவங்க தான் என்ன செய்வாங்க, தினைத்தனை நன்றி செஞ்சால் கூட அதை பணித்துணையாக கொள்வாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரு டவுட் வரும்போது பெரும்பாலும் திருக்குறளில் வந்து அந்த எதுகை தான், மோனை எதுகையாக தான் வரும். அப்போ பனை, திணை அப்படி கூட நம்ம என்ன செய்யலாம், தெரியாத பட்சத்துக்கு சூஸ் பண்ணலாம். அடுத்ததாக, என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை சென்னன்றி கொன்ற மகற்கு. எந்த நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டை. பிற நன்றினா அதாவது ஒரு உதவியை, அந்த ஒரு நல்ல செயல்களை கொன்றவங்களுக்கும் வந்து என்னது தீர்வு உண்டு. ஆனால் யாருக்கு அந்த வழியே கிடையாது அப்படின்னா, ஒருத்தர் செய்த உதவியை மறந்தவர்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த உய்வுங்கிறது அதுலேருந்து விடுபடக்கூடிய வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டு, எந்த நன்றியை கொன்றவருக்கும் உய்வுண்டு. ஆனால் யாருக்கு உய்வு இல்லைன்னா செய்த நன்றி, ஒருத்தர் அடுத்தவன் செய்த நன்றியை மறந்தவனுக்கு அவனுக்கு வந்து உய்வே கிடையாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ நன்றி மறவாமை அப்படிங்கிறது தான் இதில் சரியான பொருள். ஸோ இது பொருள் சொல்கிறதே என்னென்னா, நன்றியை பற்றி தான் முழுமையாக பேசுது. அப்போ ஒன்று இதாக இருக்கணும், இல்லை இதாக இருக்கணும். அருள் கூறுதோ நெறிப்படுத்துவதோ இதில் கிடையாது. உதவி செய்கிறதா நன்றி நான் ஒருத்தர் உதவி செய்கிற பற்றி இதில் சொல்லியிருக்கா, அப்படி உதவி செய்யணும் இப்படி உதவி செய்யணும் சொல்லலை. மறக்கக்கூடாது. செய் நன்றி கொன்றமாக இருக்குது. எந்நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நின்ற கொன்றமாக இருக்குன்னா நன்றி மறவாமைங்கிறது தான் சரியானது. அடுத்ததாக ஒழுக்கமுடைமை. ஒழுக்கமுடைமையில் ஒரு குறள், பலகற்றும் கல்லாத அறிவிலார். பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். பெரும்பாலும் திருக்குறளில் ஒரு பாதியை கொடுத்துட்டு அடுத்த பாதியை கேட்குறாங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். யார் இந்த உலகத்தோடு ஒத்து வாழாமல் இருக்காங்களோ அவங்க பல கற்றிருந்தாலும் கல்லார் அறிவிலார், கல்லாமல் அறிவில்லாதவங்களுக்கு சமமாக தான் அவங்க கருதப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யாருன்னா உலகத்தோடு பொருந்தி வாழாதவங்க தான் என்ன செய்ய மாட்டாங்க, கற்றாலும் அறிவில்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உலகியலோடு வாழாதவர். இப்போ இதிலே பார்க்குறோம், பல கற்றவங்க கல்லாதவர் அவன் பல கற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல கற்றவங்க அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பொருள் இல்லாமல் வாழ்கிறவங்கள அறிவில்லைன்னு வள்ளுவர் சொல்லவே மாட்டார். அதே மாதிரி அருளோடு வாழாதவங்களையும் அப்படி சொல்ல மாட்டார். ஒருத்தன் புகழே இல்லை ஆனால் நல்ல மனுஷனாக இருக்கான், அப்போ அவன் அறிவில்லாதவனா, அப்போ அதுவும் கிடையாது. அப்போ உலகியலோடு வாழாதவங்க தான் சரியானது. பொறையுடைமை. பொறையுடைமையிலேருந்து ஒரு கேள்வி, வள்ளுவர் கூற்றப்படி ஒருத்தாருக்கு இன்பம் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு. ஒருத்தாருக்கு ஒரு நாள் தான் இன்பம், பொறுத்தவங்களுக்கு பொன்றும் துணையும் புகழ். ஒருத்தவர்னால் தமக்கு தீங்கு இழைத்தவங்கள தண்டித்தவங்க தான் ஒருத்தவருக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான். தனக்கு எதிராக யாராவது ஒருத்தர் தவறு பண்ணும்போது அதை தண்டிக்கும் போது அந்த ஒரு நாள் மட்டும் என்ன செய்யும், இன்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொல்லியிருக்கிறார். பொறுத்தவர்களுக்கு, ஆனால் அதை பொறுக்கிறவங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய புகழ் வந்து துணையாகவே இருக்கும், எப்போதும் துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக அழுக்காராமை. அழுக்காராமையில் ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. டேஸ் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு. அறநாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். எவன் ஒருத்தன் பிறனுடைய ஆக்கம், அதாவது பிறன் இதோட அடுத்தவங்க வந்து ஒரு ஆக்கமான செயல்களை, அதாவது செல்வத்தை உருவாக்குறத பேணாது அழுக்கறுப்பான், அதை வச்சு பாராட்டாமல் பொறாமைப்படுவான். யார் அப்படின்னா ஆக்கம், அறனால் வரக்கூடிய செல்வங்கள் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறவன் தான் இந்த மாதிரி எண்ணுவான், அவனுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத சொல்கிறார். செல்வமும் அறமும் யாருக்கு கிடைக்காது அப்படின்னா அடுத்தவனுடைய செல்வத்தை பார்த்து பொறாமப்படுறவனுக்கு கிடைக்காது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ அறநாக்கம் வேண்டாதான் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது அப்படின்னு கொடுத்துருக்காரு. அழுக்காறு என ஒரு பாவி. அழுக்காருங்கிறது ஒரு பெரிய பாவச் செயல். அழுக்காருனா பொறாமைங்கிறது ஒரு பாவி. பொறாமையை ஏதோ ஒரு பாவி அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னு கூட கேட்கலாம். பொறாமையை பாவின்னு சொல்கிறாரு அழுக்காரை. அந்த பாவி என்ன செய்யுமா அப்படின்னா செற்று அந்த திரு அப்படிங்கிறது செல்வத்தை அழித்து தீய வழியில் உய்த்துவிடும். நம்மளோட செல்வத்தை அழித்து என்ன செஞ்சோம்னா தீய வழியில் நம்ம செலுத்தி விடும். ஒருத்தருடைய செல்வத்தை அழித்து தீய வழியில் செலுத்தக்கூடியது அப்படின்னா அழுக்காறு அப்படிங்கிற பாவி. அடுத்து ஒப்புரவறிதல். ஒப்புரவு அப்படின்னா அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி தான் ஒப்புரவு.
அப்போது முதல் கேள்வி என்ன அப்படின்னா, உலக அறிவுடையவன் செல்வம் சமுதாயத்துக்கு பயன்படுறதை அவர் எப்படி ஒப்பிடுகிறார் அப்படின்னு 3 விஷயத்தை இந்த இதில் ஒப்புரவறிதலில் முக்கியமான விஷயம். ஒன்று வந்து ஊரணி, 2வது பயன் அடையக்கூடிய மரம், பயன் மரம், 3வது மருந்தாகி பயன்படக்கூடிய மரம். 3 விஷயத்தை வந்து அவர் சொல்கிறார். பயன் மரம், மருந்தால் ஆகக்கூடியது, அடுத்து ஊரணி நீர் நிறைந்து. ஸோ முதல்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பேரறிவாளன் திரு என்ன அர்த்தம்னா, ஊருணி நீர் நிறைந்தற்றே. ஊருணியில் எப்படி தண்ணி இருந்துச்சுன்னா அது ஊர் மக்களுக்கெல்லாம் பயன்படுமோ அது எல்லாருமே பயன்படுத்தலாம், அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி உலகவாம் பேரறிவாளன் திரு, உலகத்தில் பெரிய அறிவுடையவனுடைய செல்வம் எதுக்கு பயன்படும், இதை மாதிரி மக்களுக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ உலக அறிவுடையவன் செல்வம் எதுக்கு பயன்படும் சொல்லியிருக்காரு, ஊருணி அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அடுத்து பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின். அதாவது உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு பழுத்த மரம் எப்படி மக்களுக்கு பயன்படுமோ அதை மாதிரி ஒரு நல்ல மனிதனுடைய கையில் இருக்கக்கூடிய செல்வமும் என்ன செய்யும் அப்படின்னா மக்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 3வது மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படில். பெருந்தகையான்ட்டு இருக்கக்கூடிய செல்வம் எப்படி ஒரு மருந்தாக ஒரு மரம் பயன்படுதோ அதை மாதிரி மக்களுக்கு பயன்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து யாருடைய செல்வத்தை நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார். நீர் நிறைந்த ஊருணி அப்படிங்கிறது பேரறிவாளன். ஸோ இதை பார்த்தாலே நமக்கு தெரியும். இப்போது நீர் நிறைந்த ஊருணி அப்படின்னா ஒரு தண்ணி நிறைஞ்ச ஒரு ஊரணி, அப்போ அந்த ஊருக்கு பயன்படக்கூடிய ஒரு ஊரணியாக தான் இருக்குது. அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா தீ நட்பு தவறான நட்பு, சூது தவறானது, கயவர் தவறானது, இது 3மே வந்து தவறான விஷயம். அப்போது இது மட்டும்தான் என்னது பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயம். அப்போ பேரறிவாளன், அந்த இதுக்கு அர்த்தம் தெரியலனா கூட நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். தீ நட்போ சூதோ கயவரோ 3மே தவறான ஒரு இது மட்டும்தான் நல்ல விஷயம். அப்போ பேரறிவாளன். ஏன்னா வள்ளுவர் அதை தான் சொல்லியிருக்கிறாரு. புகழ் அப்படிங்கிற அதிகாரம் உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் வந்து எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்ல ஊதியமில்லை உயிருக்கு. ஒரு ஈதல் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, கொடுத்து புகழ்பட, இசைனா புகழ் ஒருத்தனுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்து புகழ்பட வாழ்கிறது தான் வாழ்க்கை, அதுவல்ல ஊதியம் இல்லை உயிருக்கு. ஒரு உயிருக்கு அதை விட மிகச்சிறந்த ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ உயிருக்கு ஊதியம்னு சொல்கிறது வள்ளுவர். ஈதல் இசைப்பட வாழ்தல், பிறருக்கு கொடுத்தல் புகழ்பட வாழ்தல் அப்படின்னு கொடுத்தாலும் எழுதலாம். அடுத்து 3வது இயல் துறவரவியல். துறவரவியல் வந்து புலால் மறுத்தல். வள்ளுவரின் கூற்றுப்படி யாரை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் அப்படின்னு கேட்குறாரு. வள்ளுவர் கூற்றுப்படி யாரெல்லாம் சூது செய்தவங்களை கைகுத்தி கும்பிடுமா, அப்போ இது தப்பு. கயவரை பார்த்து வந்து எல்லா உயிரும் கைகுத்திக்குமா, கயவங்கன்னா கெட்டவங்க, அவங்கள பார்த்து என் உலக உயிரெலாம் கொள்ள போகுது. இப்போ இந்த 2 தான் இருக்குது, புலால் உண்ணாதவர் புலால் உண்பவர். வள்ளுவர் வந்து புலால் உண்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்போ இதுவும் தவறு தான். அப்போ இதுதான் சரியான விடை. இந்த 3மே நெகட்டிவ் ஷேட் இருக்கக்கூடிய ஒரு சொல். அப்போ இதை பார்த்தோன்னே நம்ம இதை ஆன்சர் பண்ணிடலாம். இருந்தாலும் இந்த குறள் பார்க்கலாம். என்ன சொல்லுது அப்படின்னா, கொல்லான், முதல்ல கொல்லான், பிற உயிரை கொல்லான், அவன் கொல்ல மாட்டான். புலால் மறுப்பான், அந்த அந்த உயிரை சாப்பிட மாட்டான். அப்படிப்பட்டவனை கைகூப்பி எல்லா உயிரும் என்ன செய்யுமா தொழும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து கல்லாமை துறவிக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு துறவி இருக்கார், அவருக்கு இகழ்ச்சி வரக்கூடாது அப்படின்னா என்ன செய்யலாம்? இப்போ எல்லாம் பார்த்தோம்னா கல்லாமை, கல்னா திருடக்கூடாது, கொல்லாமை கொலை செய்யக்கூடாது, கோபம் கொள்ளாமை, ஆசைப்படாமை, எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்க மாதிரி இருக்கும். அப்போ அந்த குறளில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். எல்லாமே வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும் கல்லாமை காக்கதன் நெஞ்சு. ஒருத்தன் எல்லாமை இகழ்ச்சி வேண்டாம், இகழ்ச்சி வேண்டுவான்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இகழ்ச்சி வேண்டுவான் என்பான் எல்லாமை, எழுதல் அப்படின்னா இகழ்ச்சி, எல்லாமைனா அப்போ இகழ்ச்சி வேண்டாம் என்று வேண்டக்கூடியவன் என்ன செய்வான் அப்படின்னா கல்லாமை காக்கதன் நெஞ்சு. அந்த உள்ளத்தில் என்ன செய்யணும், தன்னுடைய எப்போதுமே அந்த கல்லாமை திருடக்கூடிய அந்த எண்ணம் எப்போதுமே உள்ளத்தில் வரவே கூடாது, அதை தன்னுடைய நெஞ்சில் வச்சு காத்துக்கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இது துறவு அப்படிங்கிற இயலில் வந்ததுனால அது முழுக்க துறவிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால் துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கு இகழ்ச்சி வரலனாலும் கல்லாமை அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணணும். அடுத்து புத்தேன் உலக
வாழ்வை யார் உறுதியாக வாழ்வர் அப்படின்னு. புத்தேல் உலகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே புத்தேன்னு கொடுத்துருக்காங்க அவசியம். கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை, கல்வார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை, களவு செய்வர்களுக்கு இந்த உயிர் கூட அவங்களால உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கல்வார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு. ஆனால் திருடு அப்படிங்கிறத தொழிலை செய்யாமல் இருக்கவங்க, அவங்களுக்கு திருட்டுத்தனம் பண்ணாதவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை உலக வாழ்க்கை மட்டுமே இல்லை, புத்தேல் உலகு அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புத்தேன் உலகு அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹெவன், அதாவது தேவர் உலக வாழ்க்கை, அதாவது இன்னொரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யாருக்கு? திருடாதவங்களுக்கு. அடுத்து வாய்மை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நமக்கு தெரிஞ்ச அதிகாரம் தான். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிறை, செய்யாமை செய்யாமை நன்று. ஸோ நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கோம். அதில் பார்த்தோமோ அப்படின்னா பொய்யாமை பொய்யாமை ரைமிங்காக செய்யாமை செய்யாமை அப்படி தான் வரும். குறள் தெரியலனா கூட நம்மளால் அங்கே செய்தல் கொடுத்துருக்காங்க, வராது. இங்கே செய்யாமை செய்தல்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் நரம்ப செய்யாமை செய்யாமை நன்று. தான் ஆன்சர். பொய்யாமை பொய்யாமை, அதாவது பொய் சொல்லாமல் இருந்தால் ஆற்றின், அதை ஆற்றினாலே அறம் பிற செய்யாமை செய்யாமல் என்று பிற அறங்களை செய்யாமல் இருக்கிறது நன்று தான். அதாவது பொய்ங்கிற பொய் சொல்லாமல் இருந்தாலே மற்ற அறத்தை கடைப்பிடிக்கணும், அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை செய்யணும்னு அவசியம் கிடையாது. பொய் சொல்லாமல் இருந்தாலே அதுவே சிறந்த அறம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அடுத்து அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறத்தின் இருளை போக்கக்கூடிய எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. உலகத்தில் உள்ள எல்லா விளக்கும் விளக்கு கிடையாது. உண்மையான விளக்கு என்ன அப்படின்னா, சான்றோரை பொறுத்த வரைக்கும் உண்மையான விளக்கு அப்படின்னா, உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடிய பொய்யா விளக்கு அப்படின்னா, பொய் சொல்லாத அந்த வாய்மையான விளக்கு தான் என்ன செய்கிறது? உண்மையான விளக்கு, அகத்தின் இருளை போக்கும் விளக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அடுத்து வெகுளாமை, உள்ளியதெல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் டேஸ் எனின். உள்ளியதெல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின். உள்ளியதெல்லாம் உடன் எய்தும், உள்ளியது அப்படின்னா உள்ளத்தால் எண்ணக்கூடியது எல்லாமே உடனே அவனுக்கு கிடச்சிரும். உள்ளத்தால் எண்ணக்கூடியது எல்லாமே அவனுக்கு உடனே கிடச்சிரும். ஏன் அப்படின்னா, உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின், மனதளவில் அவன் என்ன செய்யக்கூடாது? வெகுளி அவங்கிட்ட இருக்கக்கூடாது. வெகுளி அப்படிங்கிறது என்ன? கோபம், சினம். அப்போ டிங்கிறது தான் சரியான விடை. அடுத்ததாக நிலையாமை. வள்ளுவர் பெருஞ்செல்வத்தை எதோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. கூத்தாட்டு அவை குலாத்தற்றே, பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று. ஒரு கூத்தாட்டு அவை, அந்த காலத்தில் கூத்து நடக்கக்கூடிய அவை. இப்போ சொல்லப்போனால் ஒரு படம் நடக்குது அப்படின்னா அதில் கூட்டம் எப்படி வரும்? கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய அளவில் கூட்டம் என்ன செஞ்சிடும்? பெருகிரும். அதே மாதிரி தான் செல்வமும், அது வரக்கூடிய வழி டக்குன்னு என்ன செஞ்சிடும்? பெருஞ்செல்வம் சேர்ந்துடும். ஆனால் அது போக்கும் அது விழித்தற்று. அது எப்படி அந்த அந்த கூத்தாட்டு அவையில் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே கூட்டமே இல்லாமல் எம்டியாக இருக்குமோ, ஒரு திருவிழா நடக்குன்னா திருவிழா நடந்து முடிஞ்ச அடுத்த நேரம் அந்த திருவிழா இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த செல்வம் என்ன செஞ்சிடும்? பெரிய செல்வம் டக்குன்னு என்ன செஞ்சிடும்? போயிடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அதைத்தான் வள்ளுவர் எதோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூத்தாட்டு அவை அளவுன்னு கொடுத்துருக்காங்க. ட்ராமா ஸ்டேஜ்னு கொடுத்துருக்காங்க, இங்கே அளவுன்னு கொடுத்துருக்காங்க. டேஸ் உளனொருவன் இன்றில்லை என்று பெருமை படைத்து உலகு. நெடுநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்தில் உலகு. நெடுநல், ரொம்ப நாளாக இருந்த ஒருவன், உளனொருவன், நெடுநாளாக இருந்த ஒருத்தன் இன்றைக்கி இல்லை, இறந்து போயிட்டான் அப்படிங்கிற ஒரு பெருமை உடையது தான் உலகு. யாராலையுமே இங்கே நிரந்தரமாக இருக்க முடியாது, அது மாறிக்கிட்டே இருக்கும், அது நிலையானது கிடையாது. அதுதான் ரொம்ப பெருமையாக இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும். இந்த உலகத்துடைய பெருமை அப்படின்னு சொல்கிறது நிலையாமை அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்கிறார். அப்போது நெருநல் ஒருவன் இன்றில்லை அப்படிங்கிற பெருமை உடைத்து உலகு அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய அதிகாரம் பொருள். உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதோடு ஒப்பிடுகிறார்? ஒருத்தன் பிறக்கிறதோட ஒப்பிடுகிறார். ஒரு உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. உறங்குறது மாதிரி ஒருத்தன் தூங்கி முழிக்கிறதே ஒரு மறுபிறப்பு தான் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். ஒரு மறுபிறப்பு, தூங்கி முழிக்கிறதே ஒரு மறுபிறப்பு தான். அவன் முழிச்சாதான், அவன் முழிக்கிறது ஒரு பிறப்பு மாதிரி தான், இல்லைனா அது இறப்பு. ஸோ பிறப்புங்கிறது தான் சரியான வழி. அடுத்து துறவு.
ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் புலன்கள் விரும்புவது எல்லாம் விட்டு விடுறதையும் இலக்கணமாக வள்ளுவர் யாருக்கு சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. அடல் வேண்டும், அடல் வேண்டும், ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும், அடக்க வேண்டும், அடல் வேண்டும், அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை. அப்போது 5 புலத்தை என்ன செய்யணும்? அடக்கணும். அதான் ஐம்புலனத்தை அடக்கி ஆள்ற, அதுதான் இதில் சொல்கிறாரு. விடல் வேண்டும், வேண்டியவெல்லாம் ஒருங்கு. தனக்கு விரும்பக்கூடிய எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்? விடல் வேண்டும், விட்டுவிட வேண்டும். இது யாருக்கானது அப்படின்னா துறவுக்கான இலக்கணம். துறவு அப்படிங்கிற அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். எனது ஐம்புலன்கள் விரும்பக்கூடிய ஐம்புலன்களை முதல்ல அடக்கணும். அந்த ஐம்புலன்கள் விரும்பக்கூடிய வேண்டியது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? விட்டுவிட வேண்டும். அதுதான் துறவுக்கான இலக்கணமாக வள்ளுவர் சொல்கிறார். அடுத்ததாக ஊழியல். ஊழியலில் ஊழ் அப்படிங்கிறது நுண்ணிய நூல் பல கற்பினும் மட்டும்தான் உண்மை அறிவே மிகும். நிறைய நூல் படித்தா கூட கடைசியில் ஒட்டுறவன் தான் ஒட்டுன மாதிரி உண்மை அறிவு தான் மிகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எவ்வளோ படித்தாலும் அவனுடைய இயற்கை அறிவு தான் மிகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஊழ் அப்படிங்கிற அதிகாரம் இது ரொம்ப ஒரு பேசு பொருளாக ஒரு என்ன சொல்கிறது சர்ச்சையான ஒரு அதிகாரம்னு சொல்லலாம் ஊழ். ஏன்னா அதையும் சில இடத்துல வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஊழை முற்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாதுள்ளற்றுபவர் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஊழையும் என்ன செஞ்சிடலாம்? ஜெயிச்சிடலாம் அப்படின்னு, விடாமுயற்சினால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த குறளில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நுண்ணிய நூல் பல கற்பினும் மட்டும்தான் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக பொருட்பால். ஸோ மீதி இருக்கக்கூடிய குறள்களை 2வது பார்ட்டில் பார்க்கலாம். நன்றி.